திருவாரூர் யாரோட தொகுதி, அங்கே எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துருக்கலாம் தெரியும். அதை தாண்டி பண்ணும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய எரிச்சலாகவும் நெருக்கடியாகவும் இருக்காது அந்த இடத்துல. இல்லைங்க, கலைஞர் பிறந்த ஊருங்கிறத தாண்டி அங்கேயும் அதிமுகவில் முக்கியமான பிரமுகர்கள் இருந்தாங்க தானே. அங்கேயும் அடுத்த பக்கத்து கண்டிப்பா தொகுதிகளில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கேன். இப்போ ஒருங்கிணைந்த திருவாரூர் மாவட்டமே அப்படியே திமுகவா இல்லைல்ல, அங்கேயும் பக்கத்து தொகுதிகளில் ஏடிஎம்கே ஜெயிச்சு வந்திருக்கு. அப்போ அதிமுகவினர் இருக்கும்போது ஒரு தாவேக்காவினர் வராமல் போயிடுவாங்களா என்ன? அங்கேயும் ஒரு பிரமுகர் வந்திருப்பார். இப்போ அவருடைய பிரம்மாண்டத்தின் அடிப்படையில் தானே இந்த வேலைகள்லாம் நடக்குது. இப்போ முதல் நாள் நீங்கள் கொடி கட்டுறது, பர்மிஷன் வாங்குறது, அதற்கான ஆர்கனைசேஷன் எல்லாமே அங்கே உள்ள ஒருத்தர் தானே பண்ணியிருப்பார். அப்போ அவர் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் இப்போ விஜய் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நானே நிற்கிறதா நினச்சிங்கிறது ஒன்று. தனிப்பட்ட செல்வாக்கு இப்போ மெல்ல மெல்ல அவங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. எப்படி விஜயினுடைய குரோத் வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்து இன்னைக்கு இன்னும் பெரிய வளர்ச்சியாக இருக்கும், அந்த மாதிரி இந்த லோக்கலில் இருக்கிற பல பேர் வந்து மெல்ல மெல்ல வளர்ந்து அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி வச்சுருக்காங்க.